ஹலோ மோட்டோ ஃபார்ம். இப்போ நான் நிற்கிற இடத்தோட இந்த பேக்ரவுண்டை பாருங்களேன். இது வந்து நம்ம மார்த்தாண்டம்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் எஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது வந்து சுருளக்கோடுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. இங்கே நம்ம ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக நம்மளோட ரெகுலர் கார்ஸில் வர முடியாது. ஏன்னா நம்ம இப்போ வரக்கூடிய பாத்தெல்லாம் நான் அடுத்த பார்ட்டில் காட்டுவோம். ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஒரு விக்டாரிஸில். இங்கே பாருங்க, ஒரு விக்டாரிஸ் நம்ம கூட நிற்கிது. ஆக்சுவலி நம்ம விக்டாரிஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சுசுக்கியோட ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு சாஃப்ட் ரோடர்னு ஒரு கான்செப்டில் கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு மோனோகா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மிட் சைஸ் எஸ்யூவி. ஆனால் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். ஆல் கிரிப்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ஜிங் இங்கே இருக்குது. நீங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரியர் வீலில் ஒரு டிஃப்ரென்ஷியலும் அதுக்கான ஒரு டிரைவ் ஷாஃப்ட் இருக்குது. அதனால தான் இந்த வெஹிக்கிளை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நம்ம கூட இன்றைக்கி இந்த ஆல் கிரிப்னு சொல்லக்கூடிய இந்த விக்டாரிஸை ரிவ்யூ பண்ணுறது தான். நம்ம சுசுக்கி கிட்டே இருந்து ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிள் கிடச்சது உங்களுக்கு தெரியும், நம்ம சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் பார்த்துருக்கோம். இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம்னா என்ன, எப்படி நமக்கு இது ஒரு எமர்ஜென்சியில் இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸில் யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. இந்த ரூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சேனல் தொடங்கின புதுசில் வந்து தார் வந்து 3 டோர் தார் வந்த புதுசில் ஒரு கண்டென்ட் வந்து இதில் தான் பண்ணியிருப்போம். இதுக்குள்ளே நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு போகக்கூடிய வழி தான் இது. நீங்கள் இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பாறையோடைய ஒரு போர்ஷன். நாங்கள் என்ட்ராய் வந்த போர்ஷனை தான் நம்ம இனிமேல் வந்து அந்த ஆல் கிரிப்போட ஒர்க்கிங்கே காட்டணும். இங்கே குளோபல் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்யூவிஸ்ன்னு நம்ம ஒரு காரை எப்படி சொல்லுவோம்னா, அது பீப்புளை வந்து ரோட்ஸ்லையும் கேரி பண்ணும். எமர்ஜென்சி கண்டிஷனில் ஆஃப் ரோட் பண்ண முடியும். அதுக்கு 4x4 கேப்பபிலிட்டி இருக்கும். 4 வீலுக்கு என்ஜின் பவர் இருக்கும். குளோபலி இருக்கக்கூடிய பல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு அதால் ஹேண்டில் பண்ண முடியும். டெசர்ட் ஆகலாம், ஸ்னோ ஆகலாம், ஸ்லஷ் மட் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். இதை ரெண்டாக நம்ம பிரிக்க முடியும். இந்த எஸ்யூவிஸை மோனோகாக்ஸும் இருக்கும், பாடி ஆன் ஃப்ரேம்ஸும் இருக்கும். பாடி ஆன் ஃப்ரேம்ஸ் சொல்லக்கூடியது பேசிக்கலி 4x4 எனேபிளாக இருக்குது. ஏன்னா பேசிக்கலியே விட்டு ரியர் வீல் டிரைவில் இருந்து ஃப்ரெண்டுக்கு பவர் கொடுக்குற மாதிரி டிஃபரன்ஷியல் இருக்கும், சென்ட்ரல் லாக்கிங் டிஃபரன்ஷியல் இருக்கும், 2 லோ 4 லோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். 4Hன்னு எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய இந்த மாடல்னு சொல்லக்கூடியது வந்து மோனோகாக்கில் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம். ஆல் வீல் டிரைவ்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா பேசிக்காக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் தான் அது டிரைவ் ஆகும். தேவையான டைமில் ரியர் வீலுக்கும் ட்ராக்ஷன் கிடச்சி ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக கனெக்ட் ஆகிற ஆல் கிரிப் செலக்ட்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் தான் நம்ம விக்டாரிஸில் பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோடைய ப்ராசஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் குளோபலி இருக்கக்கூடிய கார்ஸில் இருந்து இந்தியன் மார்க்கெட்லேயும் நம்ம ஆஃப் ரோடர்ஸ் இல்லை சாஃப்ட் ரோடர்ஸ்னு பிரிக்க முடியும். இந்த கார் வந்து நம்ம ஒரு சாஃப்ட் ரோடராக தான் பார்க்க முடியும், ஆஃப் ரோடராக நம்ம பார்க்க முடியும். ஆஃப் ரோடர்னு சொல்லக்கூடியதில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனு ஒரு ஆஃப் ரோடு, ஒரு வீக்கெண்டு ஒரு ஆஃப் ரோடுக்கான ஒரு டியூனிங்கில் தான் அதோடைய டிசைன் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே டீப்பாக இதில் போகலை. அது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ரீசெண்டாக மெஜஸ்ட்ரோடைய ஒரு ஆஃப் ரோடு ஈவெண்ட் பண்ணதோடைய அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு சாஃப்ட் ரோடர். சாஃப்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் என்னன்னா, நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸில் நம்ம ஒரு வெக்கேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ரிசார்ட்டுக்குள்ளே நம்ம வர்றோம். நிறைய மோனோகாக்ஸ் வச்சிருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளமே ஒரு ஸ்லிப்பரி, ஒரு கிராவலி ரிசார்ட் மாதிரி இந்த மாதிரி இடங்களுக்கு, இந்த மாதிரி பிளான்டேஷன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம வெஹிக்கிளை கொண்டு வர முடியறதில்லை. அந்த ஒரு இடத்துல தான் இந்த வெஹிக்கிள் ஹேண்டியாக இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த இம்ப்ரெஷனே கிடையாது, இப்படி இதால் பண்ண முடியும். ஆனால் ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் என்ஜின் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணது உள்ளதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஆல் கிரிப்னு சொல்லக்கூடியது. இந்த ஆல் கிரிப் வந்து குளோபலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டைலில் இருக்கும். இது வந்து ஆல் கிரிப் உடைய செலக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல். ஆல் கிரிப்பில் ஆட்டோன்னு ஒரு மாடல் இருக்கும், ஸ்விஃப்ட்டில் இக்னிஸில் எல்லாம் குளோபலி இருக்கக்கூடியது. அதில் ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, ரெகுலராக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் இருக்கும். அந்த ஸ்னோ மாதிரி உள்ள சிச்சுவேஷனில் ஸ்லிப்பரி கண்டிஷனில் ஸ்லிப் டிடெக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல் வீல் டிரைவை எனேபிள் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணும், செட் பண்ணி கொடுக்கும். இந்த செலக்ட்னு சொல்லக்கூடியதான் நம்ம கூட இருக்குது. இது கிராண்ட் விட்டாரா வந்த காலகட்டத்திலே நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. இதில் வந்து செலக்டபிள் ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்ட் பையாக ஒரு மோடில் இருக்கும். எப்போ அந்த ஒரு ஃபீட் ஃபார்வேர்ட் கண்ட்ரோல் இருக்கும், எப்போ வந்து ஸ்லிப் ஆக போகுது இல்லை ரியர் வீலுக்கு ட்ராக்ஷன் வேணும்னு தோணுதோ அதுவாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்என்கேஜ் பண்ணி கொடுத்துரும். ஸ்னோ மோட் இருக்குது, லாக் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸ்போர்ட் மோட் வந்து ஹைவேஸில் நம்ம ஓட்டும் போது நமக்கு ஸ்டியரிங்க்கும் நம்மளுடைய கிரிப், ரோடு கிரிப்புக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நம்ம பேசலாம். அப்புறம் ஆல் கிரிப் ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஜிம்னியில் உள்ளது. அது வந்து ரியர் வீல் டிரைவ்லேருந்து பக்கா 4x4ஆகவே ஒர்க் ஆகும்.
நான் இந்த தட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே கொசுவாக இருக்குது. டேனி வந்து எனக்கு ஃப்ரெண்டில் நீங்கள் இப்போ பார்க்க முடியும் டேனிகிட்ட எவ்வளோ கொசு சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லி. இந்த சிஸ்டமில் நம்ம ஆல் கிரிப் செலக்டை வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணிப்போம். இப்போ இதோட என்ஜின் நமக்கு ரொம்ப பழக்கமான அந்த K15Cன்னு சொல்லக்கூடிய என்ஜின் தான். 104 PS வரும், 139 Nm டார்க் இருக்கும், 6 ஸ்பீட் 80 கூட வந்திருக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே இந்த விக்டாரிஸில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் தான் இந்த ஆல் கிரிப் இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம் கிராண்ட் விட்டாராவோட, அது வந்து மேனுவலில் இருக்கும், இதுதான் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிற அந்த ஒரு புதிய சிஸ்டம். கூட இதில் ஆடாஸும் இருக்கும். நம்ம முதல்ல வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இந்த ரோடு இருக்குல்ல, இதுதான் இந்த என்ட்ரி பாயிண்ட். இன்ட்ரோலாம் பேசினது நாங்கள் அங்கே திருப்பி இங்கே வந்திருக்கோம். இந்த போர்ஷனில் நம்ம வந்து இந்த 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது, அதில் ஒரு ஹாஃபில் வந்து ஒரு பம்பி போர்ஷன் இருக்குது, அதில் இந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் எப்படி ரியர் வீலுக்கு ட்ராக்ஷன் கொடுத்து ஃப்ரண்ட் வீலையும் கண்ட்ரோல் பண்ணி கிரிப் பண்ணி ஏறுதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ நம்ம எந்த ஒரு ரோட் டிரைவிங்னாலும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி அது கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். இந்த மாதிரி ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம புதுசாக பண்ணுறோன்னா யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சவங்க கிட்ட சில ஹிண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. அந்த வெஹிக்கிளோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆஃப் ரோடுன்னு சொல்லக்கூடியது ஒரு தனியான ஒரு ஜேர்னர். அதாவது நம்மளுடைய ரோட் ஸ்கில்ஸை இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இங்கே பேஷன்ஸ் வேணும், கொஞ்சம் நல்ல ஸ்கில் வேணும். அந்த ஒவ்வொரு அப்டக்கிளை கிராஸ் பண்ணுறதுல நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில்லை காட்டுறதில்ல, நம்ம அதை எப்படி கிராஸ் பண்ணுறோன்னு அந்த வெஹிக்கிளையும் கூட கொண்டு போகிறதுல தான் அந்த அது ஒரு கல்ச்சர் அது இருக்குது. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். மற்ற விஷயங்கள் நம்ம எப்போயுமே சொல்கிற மாதிரி குழந்தைகளை ஃப்ரெண்டில் உட்கார வைக்காதீங்க, பின்னாடி உட்கார வைங்க, ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட்டுக்குள்ளே வந்தால் கூட நீங்கள் கூலாக போங்க. ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணோன்னா நம்ம சேஃப்டி, மற்ற ரோடர்ஸோட சேஃப்டி வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியும். இதுதான் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கானது. ஆட்டோ தான் நம்ம ரெகுலராக போட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஸ்னோன்னு சொல்லக்கூடிய மோடை போட்டுக்கிட்டு இந்த லாக் சிஸ்டத்தை எனேபிள் பண்ணணும். இதுதான் இந்த போர்ஷனில் நம்மளை வந்து போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். முதல்ல பார்ப்போம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஆஃப் ரோட் பண்ணும்போது, ஆஃப் ரோட் கண்டிஷனுக்கு போகும்போது நம்ம ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா பேசிக்காகவே நம்மளுடைய டயரோட பிஎஸ்ஐயை கொஞ்சம் குறைக்கணும். இந்த வெஹிக்கிளில் நாங்கள் கொஞ்சம் ஒரு 4 PSI கிட்ட ஆல்ரெடி குறைச்சி தான் வச்சுருக்குறோம். அது வந்து ப்ரோட்டோக்கால். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாக் மோடில் இது போயிட்டுருக்கு. ஒரு 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறது இதோடைய ஒரு சப்போர்ட். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபீட் ஃபார்வேர்ட் கண்ட்ரோல் இல்லை ஒரு ஆப்ஷன் என்னென்னா, பேசிக்காகவே இப்போ இந்த சினாரியோவில் உங்களுக்கு வந்து லாக் பண்ணும்போது 50-50 டார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும். அதில் இந்த ஃபீட் கண்ட்ரோல் நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஆனால் ரெகுலர் ரோட்ஸில் எப்போவாச்சும் ரியர் வீல் ட்ராக்ஷன் தேவைப்படுது, ஃப்ரண்ட் வீல் ஸ்லிப் ஆகிற ஒரு கண்டிஷன் வருதுனாலே நமக்கு வந்து டார்க் அது வெக்டார் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதோடைய மொத்த சிஸ்டம் ஒர்க் ஆகுறது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கூட சேர்ந்து தான். ஏன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து தான் அந்த ஏபிஎஸ் யூனிட்டோடைய சென்சாரையும் பேஸ் பண்ணி இந்த வீல்ஸை லாக் பண்ணுற ஒரு வேலையை பண்ணுறது. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஆன்சனும் ஜெரோமும் நிற்கிற அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த நம்ம முதல்ல பார்க்கும்போதே இந்த ப்ராடக்ட் வந்து கிராஸ் பண்ணுமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இதில் நம்மளுடைய பாயிண்டே நம்ம என்னன்னா, ரொம்ப பொறுமையாக அப்டக்கிளை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய ஆக்சலரேஷன் பாயிண்ட்டை பர்ஃபெக்டாக இது பண்ணி, இப்போ 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து நம்மளுடைய ரியரில் உள்ள அந்த டிரான்ஸ்மிஷனுக்கான அந்த டிஃப்ரென்ஷியல் யூனிட் எங்கேயுமே ஹிட் ஆகாத மாதிரி நம்ம வந்து கிராஸ் பண்ணி ஏறணும். இப்போ பாருங்கள், ஸ்லிப்பேஜ் ஃபீல் ஆனவுடனே அது ட்ராக்ஷன் வந்து கொடுத்து வந்து சப்போர்ட் பண்ணி விடுது, ஏறுது பார்த்தீங்களா, அதே ஃப்ளோவில் ஏறுது. ஒரு இடத்துல லைட்டாக வீல் ஸ்பின் ஆகுது, அதனால் அது விடலை. ஸ்பின் ஆனோன்னா அந்த வீலை வந்து லாக் பண்ணிக்கிட்டு கிராஸ் பண்ணி நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்னோ மோடுன்னு சொல்லக்கூடியதில் லாக் மோடில் இருக்கிறோம். கூட இதில் ஹில் டிசன் கண்ட்ரோல் இருக்குது. ஹில் டிசன் போட்டோன்னா அதில் அந்த சிம்பிள் எனேபிள் ஆகுது பார்த்தீங்களா, அதோ இதில் வந்து அந்த சிம்பிள் எனேபிள் ஆச்சுது. நம்ம ஸ்லோவாக இறங்குவோம். இது நீங்கள் டெப்த்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி ஒரு பள்ளம் இறங்கிக்கிட்டு அடுத்து ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹைட் இருக்குது. இங்கே எப்போச்சும் தான் வெஹிக்கிள்ஸ் வரும். நாங்களும் எப்போச்சும் ஒரு ஜிம்னி ஏதாவது வாங்கினோன்னா இங்கே வந்து அடிக்கடி வர முடியும். அல்லாமல் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்ல, டிரைவிங் ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் வெஹிக்கிளை விட்டுக்கிட்டு நம்ம ஃபியாஸ்டாவோ ஏதாவது வந்தோன்னா அதில் விட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வரணும். இந்த இடத்துல இந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம பிரேக் வந்து மினிமலாக அப்ளை பண்ணி வெஹிக்கிள் வந்து அந்த வீலுக்கு ஏபிஎஸ் யூனிட் கூட எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து கப்பிள் ஆகி
இந்த வெஹிக்கிளை ஸ்லோலி பட் ஸ்டெடிலி வந்து கீழே இறங்குறதுக்கான சப்போர்ட் கொடுக்குது பார்த்தீங்களா. இதுதான் இதோடைய ஒரு அட்வான்டேஜ். அதாவது நம்ம எவ்வளவு கிளைம் பண்ணுறதுல நமக்கு சப்போர்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு இதே மாதிரி டிசைன் பண்ணுறதுலேயும் அந்த சப்போர்ட் இருக்குது. எப்பாச்சும் ஒரு பம்பி போர்ஷன் வரும்போது மட்டும் நம்ம ஆக்ஸலரேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஒரு சாஃப்ட் ரோடரை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவான விஷயம். மேன்சன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இதில் வந்து அண்டர்பெல்லியில் இந்த செடி புல்லோட அந்த இது உரசுகிற சவுண்டு கேட்கும். அது இந்த மாதிரி ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இல்லை 4x4க்கு ஒரு நார்மலான சினாரியோ தான் ப்ரொவைடட். இதில் என்னன்னா இது எங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டு, தெரியாத ரூட்டில் நடுவில் கல் எதுவும் இருந்துடக்கூடாது. இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகும். அது நம்ம டிரான்ஸ்ஃபர் கேஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுரும். இந்த ஸ்கிட் பிளேட்ஸ்ன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, இந்த ஸ்கிட் பிளேட்ஸோட பர்பஸ் உண்மையிலே இதுதான். இந்த மாதிரி இடத்துல சப்போஸ் வந்து ஹிட் ஆனால் கூட அந்த கியர் பாக்ஸையோ இல்லை இதெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் பண்ணுற வேலை தான் ஸ்கிட் பிளேட். ஆனால் நம்மளுடைய இந்த மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸில் மேக்ஸிமம் இருக்கிற ஸ்கிட் பிளேட்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த சிலிக்கான் பேஸ்டான மெட்டீரியல்ஸ் தானே, அது பெருசாக சப்போர்ட் பண்ணாது. இப்போ இந்த போர்ஷன் நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம ரெகுலர் ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் வீல் சுற்றி தான் ஏறும். நாங்கள் 4x4 இங்கே கம்பேர் பண்ணலை, அதோட ஸ்டோரி வேறு. ஆல் வீல் டிரைவ் சிஸ்டத்தை மட்டும்தான் நம்ம இங்கே பேசுகிறோம். இப்போ வந்து பாருங்க, பின்னாடியும் 50% டார்க் இருக்கிறதுனால இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்லோ ஸ்பீடில் எங்கேயுமே பெருசாக கஷ்டப்படாமல் ஏறி போகுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஆக்ஸலரேஷன் கொடுக்க வேண்டி வரும். ஏறி வந்தாச்சு. இந்த மாதிரி இடத்துல 360 கேமரா யூஸ் ஆகுது பார்த்தீங்களா, அப்டக்கில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏதாவது ரிவர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோன் இருந்தது, நம்ம வெஹிக்கிளை ஒரு சுற்றி விட்டு பார்த்தீங்களா. நம்ம இதில் எப்போவுமே ஆஃப் ரோட் பண்ணும்போது பொறுமை தான் முக்கியம். நம்ம வந்து ஸ்லிப் ஆனோடனே நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் வந்து அதை வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது பார்த்தீங்களா ஃபுல்லாக ராக். ஆக்சுவலி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 4x4 ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு இடம் தான். இப்போ மாருதி சுசுக்கி வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து அவங்களாவே ஒரு க்யூரேட்டர் ட்ராக்கை தானே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரியலான ஒரு போர்ஷன். இப்போ நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இதுதான் அந்த தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இதுவும் ஒரு ரப்பர் பிளான்டேஷன் தான். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த கம்பி போட்டிருக்கிறதோட அடுத்த போர்ஷன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இப்படி போய் அங்கே உள்ளே ஏற முடியும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் 4x4 வேணும். ஏன்னா லூஸான கிராவலி சாண்டு அது ரோடெல்லாம் இப்போ யூஸ் பண்ணாமல் இதாக இருக்குது. இதில் நம்ம ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதில் ஒரு ஜிம்னி இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக அங்கே போக முடியும். இப்போ இந்த கண்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னோன்னு சொல்லக்கூடிய மோடில் நம்ம லாக் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் 50-50 ட்ராக்ஷன் கிடைக்கிறது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஸ்னோன்னு சொல்லக்கூடிய பேர் இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். குளோபலி ஸ்னோன்னு இருக்கிறத அப்படி வச்சுருக்காங்க. இந்தியாவுக்காக வேணால் வந்து இது ஒரு மட்டுன்னு வச்சுருந்துருக்கலாம். அந்த ஆப்ஷனில் நம்ம வந்துட்டோம். இனி நமக்கு இதில் பேசிக்காக பார்த்தோம்னா ஸ்போர்ட் மோடுன்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய ரோட் கண்டிஷன்ஸில் நம்ம ஓட்டும் போது இந்த வெஹிக்கிள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணது என்னென்னா, ஒன்று அந்த K15C என்ஜினும் இந்த சிஸ்டம் இந்த இடத்த ஈஸியாக வந்தது. ஒரு இடத்துல கூட அது ஏற மாட்டேன்னு ஹெசிடேட் பண்ணல. ரொம்ப லைட் ஃபுட்டடாக நம்ம ஓட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் கிடச்சிதுன்னா இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக இதோட ஒர்க்கிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் வந்து டிரைவ் ஷாஃப்ட் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் டிரைவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ரியருக்கான ஒரு டிஃப்ரென்ஷியல் இதில் வரும். ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்டல் டியூப் மாதிரி டிஃப்ரென்ஷியல் வந்து இதில் உங்களுக்கு பார்க்கும்போது இதில் வந்து ஆங்கரேஜஸில் அந்த ரியரோட அந்த டிரான்ஸ்ஃபர் கேஸை வச்சுருப்பாங்க. இதுக்கு இடையில ஒரு சின்ன கேப் தான் இருக்கும். அதாவது ஃப்ரண்டில் இருந்து அந்த டிரான்ஸ்மிஷன் யூனிட்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஷியல் கனெக்ட் ஆகிற இடத்துக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். எப்போ இந்த ஸ்லிப்பேஜ் ஃபீல் ஆகுதோ அதுக்குள்ளே வந்து ஒரு விஸ்கஸ் ஆயில் இருக்கும், சிலிக்கான் ஆயில்னு கூட நம்ம சொல்ல முடியும். அது ஹீட் ஆனவுடனே அந்த கிளச்சை போய் அது ப்ரெஸ் பண்ணி என்கேஜ் பண்ண வைக்கும். என்கேஜ் பண்ணும்போது இந்த வீல்ஸுக்கு வந்து ட்ராக்ஷன் கிடைக்கும், டார்க் கிடைக்கும். நம்ம ஆட்டோ மோடில் இருக்கும்போது அதை ஆன்டிசிபேட் பண்ணி டார்க்கை பண்ணிக்கிட்டு எப்போவுமே என்ன பண்ணும், எப்போ அந்த ஸ்லிப்பேஜ் ஸ்டாப் ஆகுதோ உடனே அது 2 வீல் டிரைவாக கன்வெர்ட் ஆகும். இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணப்பட்டது எமர்ஜென்சி டைமில் மட்டும், ஒரு தேவை இருக்கும்போது மட்டும் ஒர்க் ஆகி மற்ற நேரம் பார்த்தோன்னா 2 வீல் டிரைவாக ஒர்க் ஆகிக்கணும். அப்போ ஃபியூல் எக்கனாமியை வந்து இன்க்ரீஸ் பண்ண வரும். ஃபுல் டைம் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக இது இருக்காது. ஃபுல் டைம் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக இருக்கணும்னா நம்ம அந்த ஸ்னோ மோடில் போட்டு லாக் பண்ணி வச்சோன்னா அது லாக் பண்ணி எப்போவுமே என்கேஜாக இருந்து ஒரு 50% டார்க்கை ஃப்ரெண்டுக்கும்
ரியரில் 50% டார்க்கையும் கொடுக்கும். அந்த நேரம் ஏதாச்சும் வீல் ஸ்லிப் ஆச்சுன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அந்த வெஹிக்கிள் டைனாமிக் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்டியரிங்கோட ஆங்கிள், அந்த யா சென்சர் எல்லாம் பேஸ் பண்ணி வெஹிக்கிளை நம்ம வந்து மெனுவர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்போர்ட் மோட் போட்டாச்சு. ஸ்போர்ட் போட்டோடனே வந்து இங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த ஸ்போர்ட்டில் என்கேஜ் ஆகிருக்கு. பார்ப்போம். இந்த ஸ்போர்ட் மோட் போட்டோடனே வெஹிக்கிளில் வந்து நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணிட்டோம். இந்த ட்ராக்ஷன்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். இவங்க மாருதி வந்து இதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ட்விஸ்டி ரோட்ஸில் ஃபன்னோட நம்மளால் ஓட்ட முடியும்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த K15C என்ஜின் மேலே நிறைய விமர்சனங்கள், நிறைய பேர் சொல்கிறதே அது அந்த ஒரு கனெக்ட் இல்லைன்னு சொல்லி தான். ஆனால் நம்ம இம்ப்ரெஷனை இந்த வெஹிக்கிள் மாற்றும். ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லியிருந்திருக்கணும், இது ஒரு டிஸ்க்ளைமர். எப்படின்னா, மாருதி வந்து ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிள் நமக்கு கொடுத்தாங்க, அது உண்மைதான். ஆனால் இது வந்து அவங்களுடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியோட ஒரு இதில் நம்ம இந்த கண்டென்ட்டை கண்டிப்பாக பண்ணலை. ஃப்ளீட் வெஹிக்கிள்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்ம முன்னாடி ஸ்விஃப்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் தான் நாங்கள் இந்த கண்டென்ட் எடுக்கிறோம். என்னென்னா எங்களே இது இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. என்னென்னா நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களை இது பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுதான் இதோடைய பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் டைனாமிக் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுக்கு கூட இன்க்ளூடடாக இருந்து வெஹிக்கிளோட யார் ரேட் ஆகட்டும், ஸ்டியரிங்கோட ஆங்கிளை இது மானிட்டர் பண்ணி அந்த ஸ்டியரிங் அசிஸ்ட்னு சொல்லக்கூடியது உள்ளே வந்து ப்ராப்பராக நமக்கு ஸ்டியரிங்கோடைய அந்த ஒரு கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்கும் டார்க்கை வந்து வெக்டார் பண்ணுறதுக்கும் இதில் சப்போர்ட் பண்ணோம். நம்ம ட்விஸ்டி ரோட்டில் வந்து டைட் கார்னர்ஸ் எடுக்கும் போதும் ஆக்சிலரேட் பண்ணும்போது இந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் எனேபிள் ஆகிட்டு அதுவாக வந்து டிஸ்என்கேஜ் ஆகிரும். அதனால உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிட் ஆஃப் ஃபன் இருக்கும். அது நீங்கள் இதில் உட்காந்தாலே தெரியுது. பேசிக்கலி நீங்கள் ரெகுலர் விக்டாரிஸ் ஓட்டும் போது அந்த ஸ்டியரிங்கில் அந்த ஃபீல் எல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் இதில் அந்த ஸ்டியரிங் வந்து நீங்கள் இந்த கார்னர்ஸில் எல்லாம் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி ஓட்ட முடியும். நம்ம வந்து ஒரு ரெகுலர் மாருதி சுசுக்கி ஓட்டுற ஒரு ஃபீல் இல்லை. பழைய எஸ்கிராஸோடைய அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல் எல்லாம் இதில் வரும். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து ஆக்சிலரேட் பண்ணி இதை கார்னர் பண்ணும்போது வெஹிக்கிள் நம்மளுடைய விருப்பப்பட்ட அந்த கோர்ஸில் அது மூவ் ஆகுறது, அது ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் என்கேஜ் ஆகி டார்க்கை ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஸ்டைல் தான். இந்த அட்வான்டேஜ் என்னென்னா, வெஹிக்கிள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது நீங்கள் டீசல் ஓட்டும் போது நம்ம ஒரு ஃபீல் சொல்லுவோம்ல, அந்த டார்க் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே டீசல் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது டூ வீல் டிரைவ் ஆப்ஷன்லேயே டீசலில் கொடுக்கும். ஆனால் பெட்ரோல்ஸில் வந்து அந்த கண்ட்ரோல் நமக்கு கிடைக்காது. ஒரு ஆல் வீல் டிரைவ் பெட்ரோலில் அந்த கண்ட்ரோல் நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இப்போ இதிலெல்லாம் இந்த என்ஜின் வந்து அதோட பிஹேவியரே வேறு, கூட டார்க் கன்வெர்ட்டரோடைய கனெக்டிவிட்டியும் இருக்கிறதுனால நீங்கள் அதை ஃபீல் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியும். நாங்கள் வந்து ஒரு 3 PSI ஏர் கம்மியாக தான் வச்சுருக்கோம். அது அந்த சாஃப்ட் ரோடுக்குள்ளே எல்லாம் நம்ம ஏறினதுனால ஒரு ரீசன். ஆக்சிலேட்டர்லேயே நம்மளால் வெஹிக்கிளை நல்ல கண்ட்ரோலபிளாக ட்ரைவ் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் என்கேஜ் ஆகும். நம்ம லைட் ஃபுட்டட் ஆகும்போது டிஸ்என்கேஜ் ஆகும். அந்த ஃபீல் வந்து டிரைவிங்கில் இருக்கும்போது தெரியும். நான் உனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுதா? அந்த வெஹிக்கிள் வந்து இந்த கார்னர்ஸை கட் பண்ணும்போது ரியர் வீல்லையும் அந்த டார்க் இருக்கிறது நமக்கு தெரியுது. பார்த்தியா, இந்த ட்விஸ்டி ரோட்ஸில் ஓட்டும்போது தான் இந்த ஸ்போர்ட்டி நேச்சரோடைய ஒரு ஃபீல் இருக்குது. எங்களை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயமே என்னென்னா, வெறுமனே ஒரு சிஸ்டமாக இல்லாமல் இந்த சிஸ்டமில் கொஞ்சம் யூஸ் ஆகிறது. இதிலெல்லாம் நீங்கள் பாருங்களேன், ரெகுலராக நம்ம வந்தோன்னா வெஹிக்கிள் நம்ம கண்ட்ரோலில் இருந்து அப்படி லூஸாக போன ஒரு ஃபீல் இருக்குது. இது அந்த லூஸ் ஃபீலே இல்லை, அந்த ட்ராக்ஷனே இருக்குது. பிரேக்ஸே நமக்கு வேண்டாம், நம்ம கரெக்டாக ஆக்சிலரேட்டரை கண்ட்ரோல் பண்ணியே நம்மளால் ஓட்ட முடியும். இந்த மாதிரி இடத்துல பிரேக்ஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ பாருங்கள், இதில் அந்த ட்ராக்ஷன் தெரியுது. இது இந்த ஸ்போர்ட் மோடோட அட்வான்டேஜ். நம்ம ஹைவேஸில் ஓட்டும் போதாகட்டும், கார்னர்ஸில் நம்ம போகும்போது சப்போர்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் வந்து ஹைவேஸில் கார்னர்ஸில் போகும்போது கார்னர் ஸ்பீட் கண்ட்ரோல்னு ஒரு ஃபீச்சர் இதில் இருக்கும். கார்னரை வந்து நம்ம கொஞ்சம் சில டைம் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் அப்ரோச் பண்ணோன்னா இந்த வெஹிக்கிள் டைனாமிக்கலி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி இது பண்ணுற ஒரு ஃபியூச்சரும் இதில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த சுசுக்கியோட எம்ப்ளம்காக இது ஜஸ்ட் ஒரு கிமிக்குன்னு பார்க்காதீங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம், பொட்டன்ஷியல் சிஸ்டம். இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கான ஒரு ரிக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூனிட். இப்போ நீங்கள் பாருங்கள், 10.2 km/லிட்டர் வந்து இன்றைக்கி எங்களுடைய இந்த டிரைவபிலிட்டிக்கு வந்து அது எக்கனாமிக் கொடுத்துருக்கு. இது நாங்கள் மார்த்தாண்டம்லேருந்து இங்கே வந்ததாகட்டும், இந்த ஆஃப் ரோட் பண்ண அந்த போர்ஷன், ஆஃப் ரோடுன்னா அந்த
தோட்டத்துக்குள்ளே போய் வெளியே வந்த போர்ஷன் ப்ளஸ் இந்த டிரைவபிலிட்டி, இதோடைய ஒரு ஆவரேஜான எக்கானமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த அந்த ரூட்டில் ஆட்டோ மோடில் போட்டிருக்கோம். ஆட்டோ மோடில் போடும்போதே வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட் வீலில் ஓடுறது நமக்கு தெரியுது. பேக் ஆக்சில் டெட் ஆக்சிலாக லூஸாக வந்துட்டு இருக்குது. வெஹிக்கிள் ஒரு பவுன்ஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிள் ரோட்டில் இருந்த அந்த கிரிப்பு போன ஒரு ஃபீல் இருக்குது. டேனிக்கு எப்படி இருக்குது? அந்த ஃபீல் இருக்குது. வெஹிக்கிள் ஓட்டும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக அப்படி கேஷுவலாக போகிற ஒரு ஃபீல் இருக்குது. அதே இது நீங்கள் வந்து இப்போது போட்டோடனே அந்த ஒரு பின்னாடி வந்து ஏதோ ஒன்று என்கேஜ் ஆன ஒரு சவுண்டு நமக்கு கேட்குது. ஸ்டியரிங்கில் அந்த வெயிட் ஃபீல் ஆச்சு, அந்த கனெக்ட் வந்தாச்சு, அந்த ஒரு ரோட் கிரிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியுது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் பண்ணும்போது பாருங்கள், ரியர் வீலோட அந்த கிரிப் லெவல் வந்து நமக்கு தெரியுது. இந்த கார்னர்லாம் நம்ம ரெகுலராக வந்து நார்மல் மோடில் வந்திருந்தோம்னா இதே கோர்ஸில் அப்படி வர முடியாது. நம்ம பிரேக் பண்ணி ஸ்டியரிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும். இதில் பாருங்கள், அந்த கிரிப் பின்னாடி அது பிடிச்ச சவுண்டு கேட்டு பார்த்தியாடானே. ஆட்டோவில் போட்டோன்னா, ஆனால் ஆட்டோலையும் இது என்ன பண்ணும், ஸ்லிப்பேஜ் ஃபீல் ஆனால் மட்டும் அது என்கேஜ் பண்ணும். அந்த ஃபுல் கண்ட்ரோல் நமக்கு இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாஃப்ட் ரோடிங் போயிட்டு நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். சுற்றி வெஹிக்கிளை இங்கே வந்து பார்க்கும்போது எங்கேயுமே ஹிட் எதுவும் கிடைக்கல. இந்த கிளாடிங்கோட பர்பஸ் எல்லாம் இன்றைக்கி தான் உண்மையிலே நம்ம யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி கார்ஸை பொறுத்தவரையில். இப்போ இந்த கண்டென்ட் வந்து அவுட் ஆஃப் நோவேர் நாங்கள் யோசித்தது என்னென்னா, இந்த வெஹிக்கிள் நம்மகிட்ட வந்தபோது வெனஸ்டே கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சரி ஆல் கிரிப்பை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் போன போது இவ்வளோ ஹோப்ஃபுல்லாக நாங்கள் போகலை. ஆனால் அது கிளைம் பண்ணி அது பண்ண சப்போர்ட்டில் அந்த கண்டென்ட் ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கலி இதுக்கு ஒரு செட் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஹில்ஸில் இருக்கீங்க, ஸ்லிப்பரி ரோட்ஸ் உங்களுக்கு இருக்கும், கொஞ்சம் உங்களோட ஏரியாவில் வந்து ரோட்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அந்த இல்லை நீங்கள் அக்கேஷ்னலி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான்டேஷன் தோட்டம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆல் கிரிப் இருக்கிற சாஃப்ட் ரோடரை நீங்கள் வந்து வாங்கலாம். ரெகுலராக நம்மளோட எவ்ரிடே லைஃப் ஸ்டைலையும் யூஸ் பண்ணோம். ஆனால் இது பெட்ரோல் இல்லை, டீசல் இதில் கிடையாது, ஹைப்ரிட்லையும் இது ஒர்க் ஆகாது. இது அந்த K15Cயில் தான் ஒர்க் ஆகும். மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டான ஒரு சேஃப்டி பில்டோட கார்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஆனால் இது எல்லாருக்குமான கப் ஆஃப் டீயான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸுக்கு பர்பஸ்ஃபுல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம திங்க் பண்ணுறத விடைக்கும் பெட்டராக அது வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ இது ஃப்ளீட் வெஹிக்கிள், நீங்கள் லேட்டஸ்ட்டாக போஸ்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பீரியடுக்கு நம்ம கூட இருக்கும், இன்னும் என்ன கண்டென்ட் பண்ணலான்னு இனிமேல் யோசிக்கணும், கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த கண்டென்ட்டோடைய பர்பஸ் புரிஞ்சவங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.